ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் இங்கிலீஷில் லென்த்தியான சென்டென்சஸ் எப்படி ஈஸியாக ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கலாம். லென்த்தியான சென்டென்சஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதோடைய ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேசும்போது நமக்கு சந்தேகம் இருக்காது. எழுதும்போதும் இது சரியாக தானா, இப்படி தான் சொல்லணுமா, இப்படிலாம் இந்த சந்தேகம் இல்லாமல் நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் லென்த்தி சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இப்போது நம்ம என்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், நாங்கள் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம், நாங்கள் சொந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு இருந்தோம் அப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரி ஒரு லென்த்தியான சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: நாங்கள் இந்த வீடை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இப்போது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இதில் 2 சென்டென்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நாங்கள் சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தோம் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த புது வீடை வாங்கினோம் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த புது வீடு வாங்குறதுக்கு முன்னாடி வேறு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தோம் இப்படி நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். நாங்கள் புது வீட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ புது வீடை வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த முன்னாடி அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே போட்டுறணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஃபோர் அப்படின்றத போடலாம். அதுக்கு பிஃபோர்னு போடுறோம். ஸோ பிஃபோர் நாங்கள் புது வீடு வாங்குறதுக்கு, ஸோ முன்னாடியே நம்ம முன்னாடி போட்டுட்டோம். அப்போ நாங்கள் புது வீடு வாங்குறதுக்கு அப்படின்றத சொல்லணும். இப்போ நாங்கள் அப்படின்றதுனால அதில் வி அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ வாங்குறது அப்படின்றது தான் எப்போவுமே நம்ம ஆக்ஷனை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ ஆக்ஷன் என்ன அப்படின்னா வாங்குறது. ஸோ வாங்குறதுன்றது எப்போவுமே நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடின்றதுனால அது ஒரு முடிஞ்ச விஷயம் தான், பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்குறதோடைய வேர்ப் பை. ஸோ பையோடைய பாஸ்ட் டென்ஸ் பாட். ஸோ வி பாட். எதை வாங்கினோம்? புது வீடு வாங்கினோம். ஸோ புது வீடு வாங்கணுன்றதுனால அ நியூ ஹவுஸ், ஒரு புது வீடு. என்ன வாங்கணும்? அ நியூ ஹவுஸ். ஸோ பிஃபோர் வி பாட் அ நியூ ஹவுஸ். இப்போ நம்ம பாதி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, புது வீடு வாங்குறதுக்கு முன்னாடி. இப்போ அடுத்து என்ன சொல்லணும்? நாங்கள் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தோம். ஸோ நாங்கள் சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். தங்கினோன்னு சொல்லலை, தங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு நாங்கள், அதனால வி போட்டுறோம். அப்போ தங்கி இருந்தோம் அப்படின்றத சொல்லணும். ஸோ தங்கி இருந்தோம் இல்லை இருந்தோம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு லிவ்ன்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். ஸோ வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அப்போ லிவ்ன்றதை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 2 ஆக்ஷன் நம்ம இருக்கிறதுனால, இப்போ புது வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பழைய ஆக்ஷன் வேற ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருந்தது. இப்போ 2 பாஸ்ட் டென்ஸ் ஆக்ஷன் இருக்குது அப்படின்றப்போ ஏற்கனவே நம்ம ஒரு பாஸ்ட் டென்ஸ் வேர்பை யூஸ் பண்ணிட்டோம், வி பாட் அப்படின்னு போட்டுட்டோம். அப்போ இங்கேயும் மறுபடியும் பாஸ்ட் டென்ஸ் போடாமல் இங்கே என்ன போடலாம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்னா ஹேட் வச்சு நம்ம சொல்லணும். ஸோ வி ஹேட் லிவ்ட். ஸோ வி ஹேட் லிவ்ட்னா நாங்கள் வாழ்ந்திருந்தோம் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். வாழ்ந்திருந்தோம். எங்கே வாழ்ந்திருந்தோம்? ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில், அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட். ஸோ வி ஹேட் லிவ்ட் இன் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட். ஸோ அப்போ எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் அப் பண்ணோன்னா ஃபுல்லாக எப்படி வரும் அப்படின்னா, பிஃபோர் வி பாட் அ நியூ ஹவுஸ் வி ஹேட் லிவ்ட் இன் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தியாக இருக்குது. பட் நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ பிஃபோர் வி பாட் அ நியூ ஹவுஸ் வி ஹேட் லிவ்ட் இன் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ நீங்கள் இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்னா 2 விதமாக சொல்லிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிஃபோர் வச்சு நம்ம அந்த வி பாட் அ நியூ ஹவுஸ் போட்டோமா, அந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை 2வதும் நம்ம போடலாம். அது எப்படி போடலாம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வி ஹேட் லிவ்ட் இன் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றத முதல்ல கொண்டு வந்துடலாம். ஸோ வி ஹேட் லிவ்ட் இன் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் பிஃபோர் வி பாட் அ நியூ ஹவுஸ் அப்படின்னு இந்த மாதிரியும் நம்ம சொல்லிக்கலாம். இப்போது 2வது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, நாங்கள் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பெருசாக மழை பெஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்ருக்கு. நாங்கள் காலையில் முழிச்சு பார்த்தா பயங்கரமாக நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல. நீங்கள் முழிச்சப்போ மழை பெய்யல, பட் நைட்டு மழை பெஞ்சிருக்கு. நீங்கள் காலையில் பார்க்கும்போது தெரியுது மழை பெஞ்சிருந்தது அப்படின்றது தெரியுது.
ஸோ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் காலையில் முழிச்சப்போ பார்த்தா பெருசாக நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதையும் பார்த்தோன்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று என்னது, மழை வந்து பெருசாக பெஞ்சிருந்தது அப்படின்றது. இன்னொன்று காலையில் நாங்கள் எந்திரிச்சப்போ இல்லை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்தது. ஸோ இப்போ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, நாங்கள் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். நைட் மழை பெஞ்சிருந்தது அப்படின்றது இன்னொரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலையில் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ முன்னாடியை தூக்கி முன்னாடி போட்டுருவோம். ஸோ பிஃபோர் ஃபஸ்ட்டு போட்டுறணும். ஸோ நாங்கள் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ நாங்கள் அதனால் வி. எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டோமா, ஸோ எழுந்திரிக்கிறது அந்த ஆக்ஷனை தூக்கி இப்போ போடணும். ஸோ எழுந்திரிக்கிறது என்னது, வேக்கப். வேக்கப்போட பாஸ்ட் டென்ஸ் woke-up. ஸோ வி woke-up. எப்போ, காலையில். ஸோ in the morning. ஸோ பிஃபோர் வி woke-up in the morning. இப்போ ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. காலையில் நாங்கள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தது, மழை பெருசாக பெஞ்சிருந்தது. ஸோ மழை பெஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் அப்படின்ற அந்த ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் போட்டுட்டு மழையை தான் நம்ம இட்டுன்னு சொல்கிறோம். மழை பெய்திருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இட் பெய்திருந்தது, அப்படி மழை பெய்திருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேட் ரெயின்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெயினை வந்து மழை அப்படின்னும் மீனிங் எடுத்துக்கலாம், மழை பெய்ததையும் வேர்பாகவும் எடுத்துக்கலாம், ஒரு ஆக்ஷனாகவும் ரெயின் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கலாம். அதனால் இந்த இடத்துல இட் ஹேட் ரெயின்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். பெருசாக மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுனால ஹெவிலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிஃபோர் வி woke-up in the morning, it had rained heavily. காலையில் நாங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி மழை பெருசாக பெஞ்சிருந்தது. ஸோ இந்த சென்டென்ஸை வேறு விதமாக எப்படி சொல்லலாம், ஃபஸ்ட்டு தூக்கி மழை பெருசாக பெஞ்சிருந்ததை தூக்கி போட்டுடலாம். ஸோ இட் ஹேட் ரெயின்ட் ஹெவிலி பிஃபோர் வி woke-up in the morning இப்படியும் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம நிறையா பேசுவோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து சமையலெல்லாம் முடிச்சிருந்தாங்க. நான் அவனை கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி அவன் வெளியே போயிட்டான். அம்மா வர்றதுக்கு முன்னாடி குழந்தை தூங்கிருச்சு. இப்படிலாம் நிறைய விஷயம் நம்ம சொல்லுவோம். நான் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிச்சிருச்சு. இப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நீங்கள் என்னென்ன சென்டென்ஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சு இந்த ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக ஃபஸ்ட் ஆக்ஷனை வந்து ஹேட் ப்ளஸ் verb 3 யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆஃப் த verb போடணும். இன்னொரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸுக்கு வந்து நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த verb யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் காமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.